ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மேக்னெட்டிக் டாலர் யூஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் பிரேஸ்லெட்டை எப்படி கனெக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்துட்டு மேக்னெட்டிக் டாலர். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஒரு டாலர். இதை வச்சு கனெக்ட் பண்ணி தான் 2 டைப் ஆஃப் பிரேஸ்லெட் பண்ணி அதை ஒரே பிரேஸ்லெட்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பாருங்கள், ஒரு $6 எடுத்திருக்கேன். அது போக வந்துட்டு மேக்னெட்டிக் டாலரும் ஒன்று எடுத்திருக்கேன். மொத்தம் $7 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கிறிஸ்டல் டேக்கு. அதுக்கப்புறம் சில்வர் கலரில் ஒரு ஸ்மால் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் அண்டு பிளாக் அண்டு கிரே கலர் 8mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கிறிஸ்டல் டேக்கு 2 பிரேஸ்லெட்கான கிறிஸ்டல் டேக் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு க்ரேவும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து பியூர் பிளாக் கிடையாது, நல்லா டார்க் க்ரீன். அதுதான் வந்து பிளாக் கலருக்கு பதிலாக அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லா டாலர்ஸையும் வந்துட்டு நம்ம இந்த ஜம்பிங் ரிங்கில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து சில்வர் கலர் ஜம்பிங் ரிங்கில் போட்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு இது கொடுத்து எடுத்துக்கணும். இந்த மேக்னெட்டிக் டாலர் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் 2 சைட்ஸும் வந்துட்டு ஜம்பிங் டாலர் கொடுத்து எடுத்துக்கணும். அந்த டாலர் தான் வந்து நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்க போகுது. பாருங்கள், அந்த டாலரில் மட்டும் 2 சைடு ஜம்பிங் ரிங் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஜம்பிங் ரிங் போட்டு நம்ம எல்லாமே மொத்தம் $7 எடுத்துருக்கோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து க்ரே கலர், அதுக்கடுத்து இடையில ஒரு பிளாக் அண்டு 2 க்ரே அண்டு 1 பிளாக்னு சொல்லி 3 டைப்பில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்து ஒரு சில்வர் பிளாக் அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ரே அண்ட் பிளாக்கு, அதுக்கு இடையில ஒரு டாலர் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள் 2 க்ரே அண்ட் அதுக்கடுத்து ஒரு டாலர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 3 டாலரையும் கோர்த்துக்கிறோம். ஒரு பிரேஸ்லெட்டிற்கு மொத்தம் $3 எடுத்துக்கிறோம். இப்போ பிளாக் கலர் பண்ணுறனால பிளாக் கலர் டாலர்ஸ் ஃபுல்லாக கோர்த்தாச்சு. இப்போ க்ரேவும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இடையில வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், மொத்தம் $3 வந்து ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துட்டு, ப்ளஸ் வந்து ஹார்ட் ஷேப் டாலர் இருக்கு இல்லையா, அதை 1 சைடு மட்டும் நம்ம அந்த இதுக்குள்ளே கொடுத்து எடுத்துக்கணும். இன்னொரு சைடை வந்து அதர் பிரேஸ்லெட்குள்ளே கொடுத்து எடுக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ மொத்தம் பிளாக் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் சில்வரும் சேர்த்து 10 கொடுத்துக்க போகிறோம். பிளாக் 10, சில்வர் 10. இது வந்து பேக் சைடு வர்ற மாதிரி. இப்போ இது என் பண்ண போகிறோம். பாருங்கள், இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம பிரேஸ்லெட் பண்ணி போடும்போது ரொம்ப ராயலாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹேண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். டாலர்ஸ் தான் கொஞ்சம் கூட, டாலர்ஸ்னால இதோட ரேட் கொஞ்சம் கூட வரும். 1 சைடு என் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சைடு பார்க்கலாம். செகண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் க்ரே, இங்கே வந்து பிங்க் அண்ட் க்ரே வந்து சேர்த்து பண்ணலாம். ஒரே மாதிரி கலர்லேயும் நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து இப்போது 2 பிரேஸ்லெட்டையும் சேர்த்து சிலர் வந்து ஒரே ஹேண்டில் போட்டுப்பாங்க. சிலர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆஃப் ஹார்ட் ஒருத்தட்டையும் ஆஃப் ஹார்ட் இன்னொருத்தட்டையும் இருக்கிற மாதிரியும் போடலாம். ஸோ அதனால 2 கலர்ஸாக பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரே ஹேண்டில் நம்மளே போட்டுக்கிறதுனா 2 பிளாக் போட்டால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால ஒரு பிங்க்கு ஒரு பிளாக் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பிளாக் கலரில் பிளாக் வித் க்ரே அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். நம்மளோட ஐடியாஸ் தான் இது. பாருங்கள், இப்போ இதுவும் முடிச்சாச்சு, நாட் போட்டாச்சு. இப்போ இந்த பிரேஸ்லெட் எண்ட் ஆகிடுச்சு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரே ஆள் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஹார்ட் இருக்க மாதிரியும் இன்னொருத்தவங்ககிட்ட ஒரு ஹார்ட் இருக்க மாதிரியும் போட்டுக்கலாம். 2 டைப்ஸாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.